மகரம் ராசி அன்பர்களே, உங்களின் வாழ்க்கை ஒரு சாதாரணமான கதை கிடையாது. அது மௌனமாக போராடியவங்களின் ஒரு கதை. நீங்கள் எல்லோரையும் நம்பி ஏமாந்த தருணங்களும், உங்களை யாருமே வெளியில் உடைக்கவில்லை. உங்க கூட பழகிய நபர்கள் யாருமே உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே தாங்க உங்களை உடைத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகினார்கள். இருந்தாலும் சில உறவினர்களும் சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள மெதுவாக உங்களை சிதைத்தார்கள். நீங்கள் ஏமாந்ததற்கான காரணங்கள் உங்களுடைய பலவீனங்கள் கிடையாது, அது உங்களுடைய நேர்மை. நீங்கள் யாரையும் சந்தேகப்படாமல், நான் என்னைப் போலவே இவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பியதாலேயே தான் சிலர் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாற்றிவிட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் உங்களிடம் இருக்கக்கூடிய சில பொருட்களையும் அவர்களுடைய பெயரில் எழுதி கொண்டார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை ஏமாற்றியவங்க யார் என்றால், உங்களிடம் தினமும் பேசிக் கொண்டிருந்தவர்கள், உங்களுடைய நிலைமையை தெரிந்து கொண்டு உங்களிடம் உதவியையும் வாங்கிவிட்டு உங்களை விட்டு ஓடியவர்கள், உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்தவர்கள். இவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இதுவரைக்கும் கேவலப்படுத்தி கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை கீழே இறக்கிய நபர்களும் இவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய மனதில் இருந்ததை சொல்ல முடியாமல் சுமந்து வந்த வேதனைகள், அது சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஒரு வழியாகவே இருந்திருக்கும். நீங்கள் பேச விரும்பினீங்க, ஆனால் நான் சொன்னால் என்ன மாறும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை நிறுத்தி வைத்திருக்கும். அதனாலேயே நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் விலகிய நேரங்கள், அது உங்களுக்கு ஒரு சாதாரண பிரிவாக மட்டும் கிடையாது. அது நான் யாரை நம்புவது என்ற கேள்வியை உருவாக்கிய ஒரு தருணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. அந்த வழி தாங்க உங்களை இனிமேல் எவரிடமும் எளிதாக மனம் திறக்க விடாமல் உங்களை கவலைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனா நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவு என்ன தெரியுமா? அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு காலத்திற்கு பாதித்த ஒரு முடிவாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அது ஒரு மனிதரை நம்பியதாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பை தவறவிட்டதாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு திடீர் முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு முடிவு உங்களையே சந்தேகப்பட வைத்திருக்கும். நான் எடுத்த முடிவே சரியா என்று நீங்கள் உங்களை கேள்வி கேட்டு எழுப்பிய தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அந்த தருணங்கள் தான் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இழந்த ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதையும் இன்னும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களுக்கு பெற்றோர்களுடன் ஏற்பட்ட அமைதியான மோதல்கள், அதை உங்களால் மறக்க முடியாமல் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. பிள்ளையாக பெற்றோரின் மீது அதீத பாசமும் கடமை உணர்வும் கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரங்களாக மட்டுமே தான் இருப்பீங்க. பிதுர்காரகன் சூரியனும் மாத்துருக்காரகன் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பெற்றோர்களுடன் ஒரு அமைதியான மோதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். அவர்கள் மீது உங்களுக்கு பாசம் இருந்தாலும் அவர்களின் பழைய காலத்து சிந்தனைகளும் உங்களின் தற்போதைய சூழ்நிலை புரிந்து கொள்ளாத ஒரு போக்கும் உங்களுக்குள்ள ஒரு இடைவெளியை இதுவரைக்கும் உண்டாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அவர்கள் உங்களை எப்போதும் குறை கூறிக்கொண்டு இருந்திருக்கலாம், அல்லது மற்ற உடன் பிறந்தவர்களுடன் ஒப்பிட்டு பேசி உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டும் இருந்திருக்கலாம். பெற்றோரை எதிர்க்கும் துணிச்சல் உங்கள் ராசிக்கு இல்லாமல் போனதால் அவர்களின் வார்த்தைகளை எதிர்த்து பேச முடியாமலும் உள்ளூர புழுங்கி நீங்கள் அனுபவித்த மன அழுத்தங்களும் மிக கொடியதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே தான் இருந்தீங்க. அதே மாதிரி குழந்தைகளின் பிடிவாதத்தால் வந்த கவலைகள் உங்களை இன்னும் கவலைக்கு ஆழ்த்தியது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்தில் சனியின் பார்வையோ அல்லது நிழல் கிரகங்களின் ஆதிக்கமோ ஏற்படும் பொழுது பெற்ற பிள்ளைகளாலேயே மனவேதனையும் கவலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகியது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க எவ்வளவோ பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் அவர்களின் முதிர்ச்சியற்ற பிடிவாத குணமும் தவறான வழிகாட்டுதல்களும் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தி எடுத்தது. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய முடிவு, இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று அவர்கள் முகத்தில் அடித்தாற்போல் நீங்கள் பேசும் பொழுது ஒரு பெற்றோராக அவங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கும். அவங்களின் பிடிவாதத்தினால் அவங்களின் எதிர்காலம் பாழாகிவிடுமோ என்ற பயமும் அவங்களுடைய சொல்லை மாற்ற முடியவில்லையே என்ற ஒரு தவிப்பும் உங்களை உள்ளூர அரித்து கொண்டே இருந்த ஒரு தீரான கவலைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இது நிச்சயமா இந்த மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குறுகிய பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நபர்களுமாக நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. ஆனால் அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்குள்ள இருப்பார்கள். உங்களுடைய ஒத்துழைப்புகளை அவர்கள் புரிந்து கொண்டு எல்லாத்தையும் நல்லதாகவே நடத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் அவர்கள் நிச்சயமாக மாறிவிடுவார்கள். வியாபாரத்தில் புதிய உத்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடிவிடும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருந்து எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையும் தெரிந்த நபர்கள் மட்டுமே உங்களை சுத்தி சுத்தி இருப்பார்கள். எதிலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக மாறிவிடும். வங்கி பணிகளில் சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் வங்கி பணிகளிலும் உங்களுடைய பணத்தின் மீதும் அதீத கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள அமைதியான முன்னேறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பமாக போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த நல்ல செய்தி அது திடீரென்றோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பண வரவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மனிதராக கூட இருக்கலாம். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பணவரவு மெதுவாக கிடையாது, உறுதியான ஒரு முறையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு ஒரு விசித்திரமான ஒரு உண்மையும் விசித்திரமான ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. உங்களின் மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் அவர்கள் சும்மாத்தான் இருக்கிறார் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது இவர் முக்கியமானவர் என்று உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது. புதிய வேலை புதிய வாய்ப்பு, இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய பாதையை நிச்சயமா திறந்து வைக்கும். இது ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையின் நிச்சயமான ஒரு திசையவே மாற்றி கொடுக்கும். நீங்கள் நினைத்த அளவுக்கு மேல் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துவிடும். அதில முக்கியமா உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அவர்கள் உங்களை மாற்ற மாட்டார்கள், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் உங்களுடைய மனதிற்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். என்னுடைய பழைய கஷ்டங்களையும் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னவென்று அவர்கள் கேட்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நன்மைகள் ஒரு புதிய உறவால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. அதனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கும். உங்களை ஏமாற்றியவங்க யார் என்றால் உங்களிடம் தினமும் பேசிக் கொண்டிருந்தவர்கள். உங்களுடைய நிலைமையை தெரிந்து கொண்டு உங்களிடம் உதவியை வாங்கிவிட்டு உங்களை விட்டு ஓடியவர்கள். உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்தவர்கள். இவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இதுவரைக்கும் கேவலப்படுத்தி கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை கீழே இறக்கிய நபர்களும் இவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய மனதில் இருந்ததை சொல்ல முடியாமல் சுமந்து வந்த வேதனைகள் அது சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஒரு வழியாகவே இருந்திருக்கும். நீங்கள் பேச விரும்பினீங்க, ஆனால் நான் சொன்னா என்ன மாறும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை நிறுத்தி வைத்திருக்கும். அதனாலேயே நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் விலகிய நேரங்கள் அது உங்களுக்கு ஒரு சாதாரண பிரிவாக மட்டும் கிடையாது. அது நான் யாரை நம்புவது என்ற கேள்வியை உருவாக்கிய ஒரு தருணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. அந்த வழி தாங்க உங்களை இனிமேல் எவரிடமும் எளிதாக மனம் திறக்க விடாமல் உங்களை கவலைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனா நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவு என்ன தெரியுமா? அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு காலத்திற்கு பாதித்த ஒரு முடிவாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அது ஒரு மனிதரை நம்பியதாக இருக்கலாம்,
ஒரு வாய்ப்பை தவறவிட்டதாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு திடீர் முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு முடிவு உங்களையே சந்தேகப்பட வைத்திருக்கும். நான் எடுத்த முடிவே சரியா என்று நீங்கள் உங்களை கேள்வி கேட்டு எழுப்பிய தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அந்த தருணங்கள் தான் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இழந்த ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதையும் இன்னும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களுக்கு பெற்றோர்களுடன் ஏற்பட்ட அமைதியான மோதல்கள், அதை உங்களால மறக்க முடியாமல் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. பிள்ளையாக பெற்றோரின் மீது அதீத பாசமும் கடமை உணர்வும் கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரங்களாக மட்டுமே தான் இருப்பீங்க. பிதுர்காரகன் சூரியனும் மாத்துருக்காரகன் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பெற்றோர்களுடன் ஒரு அமைதியான மோதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். அவர்கள் மீது உங்களுக்கு பாசம் இருந்தாலும் அவர்களின் பழைய காலத்து சிந்தனைகளும் உங்களின் தற்போதைய சூழ்நிலை புரிந்து கொள்ளாத ஒரு போக்கும் உங்களுக்குள்ள ஒரு இடைவெளியை இதுவரைக்கும் உண்டாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அவர்கள் உங்களை எப்போதும் குறை கூறிக்கொண்டு இருந்திருக்கலாம், அல்லது மற்ற உடன் பிறந்தவர்களுடன் ஒப்பிட்டு பேசி உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டும் இருந்திருக்கலாம். பெற்றோரை எதிர்க்கும் துணிச்சல் உங்கள் ராசிக்கு இல்லாமல் போனதால் அவர்களின் வார்த்தைகளை எதிர்த்து பேச முடியாமலும் உள்ளூர புழுங்கி நீங்கள் அனுபவித்த மன அழுத்தங்களும் மிக கொடியதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே தான் இருந்தீங்க. அதே மாதிரி குழந்தைகளின் பிடிவாதத்தால் வந்த கவலைகள் உங்களை இன்னும் கவலைக்கு ஆழ்த்தியது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்தில் சனியின் பார்வையோ அல்லது நிழல் கிரகங்களின் ஆதிக்கமோ ஏற்படும் பொழுது பெற்ற பிள்ளைகளாலேயே மனவேதனையும் கவலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகியது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க எவ்வளவோ பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் அவர்களின் முதிர்ச்சியற்ற பிடிவாத குணமும் தவறான வழிகாட்டுதல்களும் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தி எடுத்தது. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய முடிவு, இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று அவர்கள் முகத்தில் அடித்தாற்போல் நீங்கள் பேசும் பொழுது ஒரு பெற்றோராக அவங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கும். அவங்களின் பிடிவாதத்தினால் அவங்களின் எதிர்காலம் பாழாகிவிடுமோ என்ற பயமும் அவங்களுடைய சொல்லை மாற்ற முடியவில்லையே என்ற ஒரு தவிப்பும் உங்களை உள்ளூர அரித்து கொண்டே இருந்த ஒரு தீரான கவலைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இது நிச்சயமா இந்த மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குறுகிய பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நபர்களுமாக நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்குள்ள இருப்பார்கள். உங்களுடைய ஒத்துழைப்புகளை அவர்கள் புரிந்து கொண்டு எல்லாத்தையும் நல்லதாகவே நடத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் அவர்கள் நிச்சயமாக மாறிவிடுவார்கள். வியாபாரத்தில் புதிய உத்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடிவிடும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருந்து எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையும் தெரிந்த நபர்கள் மட்டுமே உங்களை சுத்தி இருப்பார்கள். எதிலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக மாறிவிடும். வங்கி பணிகளில் சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் வங்கி பணிகளிலும் உங்களுடைய பணத்தின் மீதும் அதீத கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாத்திற்கும்